சுப்பிரமணி எங்க எங்க அந்த துரு பிடிச்ச பேரல் சுப்பிரமணி சுப்பிரமணி எங்க எங்க வண்டிக்கல படுத்துட்டு அந்த உடம்பு வண்டிக்கல போச்சு. நான் இங்க இருக்கேன். வாங்க. போன காரியம் சக்சஸா? குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சா? இழிஞ்சுது சார். பிக் மேன் பாத்துட்டு இருக்கேன் சார். இல்ல பேட் வேர்ட்ஸ் மவுத் கம்மிங். என்னாச்சு தம்பி? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வேலையும் நான் விடல. எல்லா வேலையும் பார்த்தேன். வீடு கூட்டியாச்சு, பெருக்கியாச்சு, மாப் போட்டாச்சு, துணியை மடிச்சாச்சு, சாமான் தேய்ச்சாச்சு, பாத்ரூம்ல போய் ஆசிட் தான் ஊத்துற. எதுவுமே செல்ஃப் எடுக்கல சார். நோ, அது எப்படி நான் செல்ஃப் எடுக்கும்? சிரி, நீ சிரி தம்பி. தம்பி ஊரே என்ன பார்த்து சிரி சிரி சிரிச்சு கழுவி ஊத்திட்டு இருக்கு. நீ உன் பங்கு கழுவி ஊத்திட்டு சிரி. நோ, நான் அதுக்கு சரியில்லைண்ணா. நான் தான் போக சொல்ல சொன்னேன்ல, எங்க மூஞ்சில முடிச்சுட்டு போற, அது எப்படி வழங்கும்னு. நீ வேற பழைய அம்பாசிடர் நம்பி போன, பிரேக் டவுன் ஆகி தான் நிற்கும் பாதியில. ஏய், அம்பாசிடர் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அம்பாசிடர் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கடா. அம்பாசிடர் கார் முக்கியமா, என்னோட வாழ்க்கை முக்கியமா சார்? சாரி தம்பி. இவன் தான் தேவையில்லாம பேச்சு கொடுத்துட்டான். டேய், நீ என்ன கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி எல்லாம் பேத்துட்டியா? சும்மா இருங்க சார். நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சதுக்கு அப்புறம் மூஞ்சி மேல மறுபடியும் கடவை தமால் சாத்திட்டாங்க. மறுபடியும் மூக்கு ஜஸ்ட் மிஸ் தம்பி. தெரியுமா? தெரியும் ஓல்டு பாய். தம்பி, அப்படியே உடனே மனசு உடைஞ்சு இறங்க மாட்டாங்க. கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கதான் செய்வாங்க. சார் என்ன சார் நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கார் வாங்குற மாதிரி பண்ண சொல்றீங்க? அப்படி இல்ல தம்பி. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்குல்ல? என்ன தம்பி நீங்க? சரி, இன்னைக்கு நடந்ததெல்லாம் விடுங்க. இன்னொரு ஐடியா சொல்றேன். அத மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் தான். மிஸ்ஸே ஆகாது. அப்படி என்ன நீங்க? நோ, இந்த ஆள் பேச்செல்லாம் கேட்காதண்ணா. இப்போ ஏதோ கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி நிற்குது. அந்த ஆள் சொல்றத ஒட்டி கேட்டேன்னு வச்சுக்குவேன், அண்ணி உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நடந்து போயினே இருக்கும். டேய், வாய முறா. நீ பேசாமறா. பேசிக்கிட்டே இருந்த இன்ஜின் ஆயில் எடுத்து வாயில ஊத்திடுவான் சொல்லிட்டேன். துளசி, இதுவரை நடுவுல துளசி. மாப்ள, என்னாச்சு மாப்ள? ஐயோ, துளசி, துளசி எங்க? உள்ள இருக்க மாப்ள, என்னன்னு சொல்லுங்க. கோவப்படாம என்ன அர்த்தப்பட சொல்றீங்க? நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? ஒரு மனுஷன் பொறுமையா இருக்கிறானா சும்மா தலைமலை ஏறி உட்காந்து ஜிங்க ஜிங்கன்னு காலாட்டிட்டு இருக்காங்க. இது பாருங்க, எனக்கு வர்ற கோவத்துக்கு அஞ்சலி, நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசுவேன். அது பேச்சா இருக்கலாம், அது கைகளப்பா கூட முடியலாம். என்ன சத்தம் வந்தாலும் யாரும் உள்ள வரக்கூடாது. புரியுதா? வந்தா கேட்ட கோவம் வந்துடும் எனக்கு. இல்ல, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள. என்னங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொண்டாட்டி கால்ல விழறீங்க, அறிவில்ல உங்களுக்கு? ஏங்க இதுல என்னங்க இருக்கு? இன்னைக்கு நாட்டுல ஒவ்வொரு புருஷனும் பொண்டாட்டி கால் தான் விழுந்துட்டு இருக்கிறான். நான் மட்டும் என்ன விதி விலக்கா? ஏங்க இது என்ன செய்ய சொன்னதே ஒரு பெரிய மனுஷன் தான். சுப்பிரமணி தான் சொன்னாரு பொண்டாட்டி கால மொத கட்டில உள்ளோன்னு. ஏங்க ஏங்க நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? காலை காட்டுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வெளிய போங்க. நீங்க ஏங்க இதுக்கு மேல நான் என்னங்க பண்றது? நீங்க இந்த காலெல்லாம் விழறது எனக்கு பிடிக்கல வெற்றி. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? தப்பு கிடையாது. ஏங்க கல்யாண டைம்லலாம் மாப்பிள்ளை காலில பொண்ணு விழுதுல்ல, அப்பா ஒவ்வொரு மாப்பிளையும் பொண்ணு காலில் விழுதுற தப்பு இல்லையே. ஆளினால் ஒண்ணுதாங்க, தப்பு கிடையாதுங்க. காலை காட்டுங்க. வெற்றி, வெளியில போறீங்களா இல்லையா? நீங்க பண்றதெல்லாம் மேல மேல நான் டென்ஷன் ஆகுது. கேட்ற போது இப்ப நான் என்ன பண்ணணும்? போங்க ஃபர்ஸ்ட். எஸ்கூஸ் மீ, இங்க நடந்தது நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். நான் கால விழுந்தத சொல்லிடாதீங்க. பிச்சு சும்மா அடிச்சு சும்மாங்க ஊதாருங்க. என்கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். எங்க டோன்ட் மைண்டுங்க. நான் வந்து ஆம்பளை சிங்கம். கோவம் வந்துச்சு கால்ல விழுந்துருவேன். என்ன கோவப்படுது. கேட்டுச்சா? தெரிஞ்சிருச்சா? இல்ல ஆக்சுவலா நான் யாரு மானம் போச்சா? அண்ணே, நீங்க இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஏதாவது நடக்கும்னு பார்த்தா. நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்க? உங்க பங்குக்கு இதை கழுவி ஊத்தலாமே. போங்க மாப்ள. வெக்கப்படுறீங்களோ? சரி. இல்ல நான் கொஞ்சம் ஓவரா சவுண்ட் விட்டா அவங்க சவுண்ட் அடங்கின்னு பார்த்தா அவங்க என்னோட ஓவரா சவுண்ட் விட்டாங்களே. ஆனா இதுக்கு நான் சலைச்சவன் கிடையாது.
மறுபடியும் வருவேன். போங்க. எப்ப நான் கூப்பிட்டேன் நீங்க இந்த வீட்டுக்கு வரலையோ அப்பவே அந்த டயலாக் எல்லாம் காத்தோட பறந்துருச்சு. ஓ, நீங்க சும்மா நாச்சுக்க சொல்றீங்க. இல்ல, நான் நிஜமா தான் சொல்றேன். அப்படியா? நான் உங்களை வெறுத்துட்டேன். தேங்க்யூ. எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்லும் போது என் காதுக்கு நான் உன காதலிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தான் கேக்குது. உனக்கு அப்படித்தானே கேட்டுச்சு? என் மானத்தை வாங்குறதுக்காகவே இங்க வந்திருக்கீங்களா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். இனிமே மூஞ்சிலே முழிக்காதீங்க. ஏங்க உங்க மூஞ்சில முடிக்கிறதுக்காக தான் ஏரியா வந்து இந்த வீட்ல வந்து டேரா போட்டுருக்கிறேன். Point noted, Your Honor. பாத்தீங்களா? சரியா கேட்ச் த பாயிண்ட் பண்ண பாருங்க. ஐயோ, நோ, இந்த அடி துக்கம் தொண்டை அடிக்கிறது வெளியே தெரியுது. நான் குடினா குடி இரு சேஸ் வச்சுக்கலாம். டேய், உன் பழக்கவனை விட்டு போகாதா? நோ, நீ இருக்கிற துக்கத்துக்கெல்லாம் ஒரு ஃபுல்ல வாங்கி அப்படியே ஃபுல்லா விடலாம். என்ன பண்றது? ஓனர் தான் குடி கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டுக்கிறாங்களே. அட குடினா ரொம்ப தான் ஃபீல் பண்ணுவேன். டேய், ஆ? எனக்கு எங்கடா டீயை காணோம்? நீ தான் சமையல்ல பெரிய சக்கரவர்த்தி ஆச்சே. போ, நீயே போய் போட்டு குடி. வர வர மரியாதை கொடுக்கறதே இல்ல நீ. பெருசே, மரியாதைலாம் நீ குடுக்குற மாதிரி நந்துக்கணும். எப்பா பார்த்தாலும் தப்பு ஐடியா குத்துக்கணும். பாவி அந்த மனுஷன் சாதுவா இருந்தாரு, நல்லா சேது மாதிரி ஆக்கி வச்சிட்டு இருக்க. அந்த மூஞ்ச பாரியா பாவமாகுது. ஏய், நீ வாயை மூடு. தம்பி வெற்றி, இன்னொரு ஐடியா இருக்கு, கேக்குறீங்களா? ஐயா, நான் விட்டுருங்க. வெற்றி, என்ன பண்றீங்க? தம்பி விடுங்க. காலைல வந்து கேக்குறேன், தயவு செய்து விட்டுருக்க முடியல. ஐயா, நீங்க கொடுத்த ஐடியாவே போதே. ஐயா, என்னோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. மண்டைய ஆட்டாதீங்க ஐயா. குடும்பமே காரி துப்புது ஐயா. ரொம்ப கஷ்டப்பட்டு தட்டி தடவிட்டு போச்சுட்டு வந்திருக்கையா. என்ன காமெடி பீஸ் ஆக்கிறாதீங்க ஐயா. என் மேல உங்களுக்கு என்னையா காண்டு? அங்கிள், என்ன விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ். பெக்கி வருவாடு. வெற்றி, இது வேற ஐடியா. இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும். என்னடா இது? நோ, இந்த ஆளு நான் நடுத்தர்ல நிக்க வைக்காம விட மாட்டார் போல. பார்த்து உஷாரா இருந்துக்கோ. ஏய், கொஞ்சம் வாயை மூடுறா. இந்த பாரு பெரிய மனுஷா, ஏற்கனவே அந்த எதிர் வீட்டு அம்மாவுக்கு நம்ம மேல ஒரு நல்ல மரியாதை, நல்லா கீன்னு கீச்சு விட்டுரும். இப்ப வீட்டுக்கு பொண்ணுங்கன்னு உள்ள ஏத்துன்னு வந்து வச்சுக்குவேன். அவள்தான் இருக்கிற மரியாதை எல்லாம் மொத்தமா போடும். அப்புறம் துணியை மணி தூக்கி அப்படியே போக வேண்டியதான் வெளியே. டேய், உன் மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்க? ஸ்டாப் இட் சுப்பிரமணி. ஸ்டாப் இட். ட்ரங்கன் மங்கன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் 1000 தடவை சொல்லிட்டேன், என்ன நடந்தாலும் சரி. அது நாடகத்துக்காக கூட நான் இன்னொரு பொண்ணை தொடர மாதிரியோ காதலிக்கிற மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன். ஐ கேனாட்டுங்க. அப்படியாப்பா? ஆமா. தம்பி வெற்றி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? பொண்ணுன்னா பொண்ணாவே இருக்கணுமா? ஒரு பொண்ணு கெட்டப்ல ஒரு ஆம்பளை இருக்கலாம்ல? ஆம்பளையா?